ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபீல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஜவானி ஜானிமன் சொல்லிட்டு சீசன் 1 5 and 6 தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் செம்மையாவே இருக்கதால ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய ஃபைனல் பார்ட் தாங்க போடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஹைப் பண்ற பட்டனை தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல போகும். உங்களுக்கு ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய பேரை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை போடுவேன். சரி ஓகே guys, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பில் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அங்க வந்து அவங்க மாமனார் சும்மா இல்லாம அவளை கட்டி பிடிச்சி மூடி ஏத்தும் போது இப்ப அவ என்ன சொல்லனா, அட விடுங்க மாமா, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் உன்னுடைய உண்மையான மாமனார் கிடையாது. உங்க வீட்டுக்காரனை நான் தத்து எடுத்து தான் வளர்த்தேன். ஸோ அதனால உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாத வேலைக்காரிக்கும் நான் லீவ் கொடுத்துட்டேன். இந்த வீட்டுல யாருமே கிடையாது. உனக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நான் உன்னுடைய பால்கோவா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி வெறியா மூடி ஏத்திட்டே இருக்கும் போது இப்ப அவள ஒரு கட்டத்துல இறங்கிடுவாளா. பார்த்தா திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வருங்க. யாருன்னு பார்த்தனா அவனோட வீட்டுக்காரன் தான். வழக்கம் போல அவன் கால் பண்ணி என்ன சொல்லுவானா, நம்ம வாங்க வந்த அந்த பேப்பர் கிடைச்சிருச்சு, நம்ம இப்ப ஊருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவன் சொல்லனா, எங்க அது ஓகேங்க, ஆனா ஊருக்கு போற மேட்டர் வந்து மாமா கிட்ட வந்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்போம். அது மட்டும் இல்லாத நீங்க வரும்போது என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் பால்கோவா வாங்கிட்டாங்க, ஏன்னா மாமாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பால்கோவானா அவ்வளவு விரும்பி சாப்பிடுறாரு தெரியுமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி சரி கண்டிப்பா வாங்கிட்டுறேன், சரின்னா ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அட கொஞ்ச நாள் நம்ம இருந்துட்டு தான் போலாமே அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து அவன் மாமனார் சும்மா இல்லாம அவளை கிஸ் பண்ணி மூடி ஏத்திட்டே இருப்பாளா. உடனே இவனுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு அவங்க மாமனார் இப்ப சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, ஏமா ரொம்ப நாள்ல ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்க, நம்ம உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன பண்ணுவானா, அவன் பேசுறதை கவனிக்காம அவங்க மாமா கொஞ்சறதுலயே அப்படியே முழுகி போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு மூடானதால இவன் முனகுற சவுண்ட் கேட்குமா, அவனை ஹலோ ஹலோன்னு சொல்லும் போது இப்ப அவ அதை கண்டிக்க மாட்டாங்க. போன அப்படியே ஆன்லயே வச்சுட்டு அவங்க மாமா கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அவனோட பொண்டாட்டி முனகுற சவுண்டும் அதுக்கப்புறம் வேற யாரும் முனகுற சவுண்டு கேட்கறதால அவனுக்கு டவுட் வந்துடும். ஏய் அங்க யாருக்கா உண்மையை சொல்லு அப்படி சொல்ல சொல்ல இவ அதெல்லாம் கண்டுக்காம அவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவனுக்கு கை கால் புரியாது, ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் யாரு கூட அவ மேட்டர் பண்றான்னு. உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த காலை கட் பண்ணிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடியே வருவாங்க. இங்க பார்த்தனா அவன் மாமனார் கூட சேர்ந்து இவ பண்ற சீன்ஸ் அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இதே டைம்ல அவனும் ஓடி வரதை காட்டுவாங்களா. அவனை பார்த்தனா ஒரு கடத்துல நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, கதவு கிட்ட நின்று காதை வச்சு கேட்பானா. உள்ள பார்த்தனா அவன் பொண்டாட்டி அவங்க மாமனார் மேட்டர் பண்ற சவுண்ட் வெளியே கேட்கும். அவளும் அவங்க மாமனார பொறுமையா பண்ணுங்க சொல்ல சொல்ல அவன் மிருகத்தனமா பண்ணும்போது வெளியில இருந்து அவன் வீட்டுக்காருக்கு இது கேட்குமா, சும்மா உள்ள என்ன பண்ற, கதவு தோற அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ்வளவு என்ன விடுங்க, அவர் வந்துட்டாரு அப்படி சொல்லும் போது ஒரு 2 நிமிஷம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமனார் விட மாட்டாங்க. ஆனா இதே டைமுக்கு அவன் வெளியில கத்தும் போது எனக்கு செம்மையா கோவம் வருது, நீ உள்ள என்ன பண்ற, முதல்ல கதவு தோற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கத்துவானா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, ஏங்க நம்ம பாத்ரூம்ல இருக்க, அதை வரங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது நீ பாத்ரூம்ல இருக்கியா உள்ள என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீ கதவு திறக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கத்துவாங்க. உள்ள பார்த்தனா அவன் மாமனாரு 2 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டே இருப்பானா. கட்டத்துல இவனுக்கு பொறுமை இல்லாம கதவே அடிச்சு உடச்சிருவான் போல, அந்த அளவுக்கு தட்டும் போது திடீர்னு பார்த்தனா அவ கதவு திறந்துருவாங்க. உடனே இவன் உள்ள வந்துட்டு உள்ள யாருக்கா உண்மையை சொல்லு அப்படி சொல்லும் போது இங்க யாருங்க இருக்கா, இங்க யாருமே கிடையாதே அப்படி சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் ஏதோ சத்தம் வந்துச்சு, உள்ள யாரோ இருக்காங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, சே உள்ள எல்லாம் யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தாங்க இருக்கேன் அப்படின்னு அவ சமாளிப்பாளா. அப்படியே கேமராவை காட்டினா இந்த மாமனார் என்ன பண்ணுவானா, கையில அவனோட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பு கடியில உட்காந்து பதங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டானா அவன் மான மரியாதை போயிடும் இல்லையா. அவன் பயத்தோட பதங்கிட்டே இருக்கும் போது இப்ப இவ்வளவு சமாளிப்பாளா. உண்மையுமே இங்க யாருமே இல்லைங்க, ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி சொல்லும் போது இப்ப அவனுக்கு அந்த குழப்பத்திலே இருக்கும்போது அவ சும்மா இல்லாம அவனை மூட ஏத்துற மாதிரி அவன் வீட்டுக்காரனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு சந்தேகமே தீராததால அவன் அப்படியே கல்லு மாதிரி நிப்பானா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சோகமா நின்னுட்டே இருக்கும்போது இப்ப வேலைக்காரி அங்கிருந்து வருவாளா. வந்தவ அவனை பார்த்த உடனே தன்னுடைய மேலழக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நேரா அவன் கிட்ட போய் நின்னுட்டு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன கேட்பானா, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை விட்டு போனதை நினைச்சு நீ யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அதெல்லாம் கிடையாது, நான் என் பொண்டாட்டியை பத்தி யோசிக்கிறேன் அப்படி சொல்லுவானா. என்னாச்சு உன் பொண்டாட்டிக்கு, ஏன் அவளை பத்தி யோசிக்கிற அப்படி சொல்லும் போது இல்ல அவ எனக்கு துரோகம் பண்றா போல இருக்கு, என்னை விட்டுட்டு வேற யாரு கூட மேட்டர் பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு அது நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாத இப்ப என்ன பிரச்சனைனா நான் இங்க அவளை நல்லாதான் பாத்துக்கிறேன், பத்தாதுக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போறதே கிடையாது, எப்படி ஒரு புது ஆளு கூட அவ திடீர்னு பழக்கமாயிட்டு இப்படி மேட்டர் பண்ற அளவுக்கு இறங்கிட்டான்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படி
சொல்லும்போது இதை கேட்ட வேலைக்காரி என்ன சொல்லுவானா, என்ன நீ யோசிக்கிற, வெளியில வந்து தான் மேட்ரு பண்ணுமா, ஏன் வீட்ல இருந்து யாரும் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா, நீ என்ன லூசா, வீட்ல இருக்கிறது நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான், எங்க 2 பேரை தவிர வேற யார் இருக்கா இங்க அப்படி சொல்லும்போது இதை கேட்ட வேலைக்காரி சிரிச்சிட்டு, ஏன் உங்க அப்பா பண்ணக்கூடாதா அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, எப்படி நீ அவரை பத்தி இப்படி பேசலாம் அப்படி சொல்லும்போது, முதல்ல கையெடு, நான் சொல்றது கேளு, உனக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ உன் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு நான் வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பு, அப்புறம் வீட்ல எங்காச்சும் நீ பதங்கிட்டு இருந்து வீட்ல என்ன நடக்குதுன்னு பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனுக்கு ஒரு நேரம் யோசிச்சு சரி ஓகே சொல்லிடுவானா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நேரா அவங்க மனைவி கிட்ட போயிட்டு, இங்க பாரு நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு, சோ இன்னைக்கு நான் நைட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவளும் சந்தோஷப்பட்டுட்டு, ஒரு பிரச்சனை இல்லைங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, முக்கியமா எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ, அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, அவருக்கு தேவையானதெல்லாம் நீ பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், இதெல்லாம் நீங்க சொல்ல வேணும், அவருக்கு என்ன தேவையோ அதை நானே பண்றேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இவ ஒரு மார்க்கமா பாப்பாளா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம்ல அவங்க மாமனார் நின்னுட்டு இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, பரவாயில்லையே உன் வீட்டுக்காரனே வேலை இருக்குன்னு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், சோ அது எனக்கு இன்னும் வசதியா போச்சு அப்படி சொல்லும் போது இவ்வளவு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அவர் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து இங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் செம்ம ஆட்டாவே இருக்குங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. அவளை கட்டல்ல தள்ளி விட்டுட்டு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இவங்க இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதனோட 4th எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 5th எபிசோடும் பாத்திரலாம். இப்ப 5th எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா போன எபிசோட கண்டினியூட்டி தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இவங்க 2 பேர் நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இந்த மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, இவளை டேபிள்ல உட்கார வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருந்து ஒரு பூச்சட்டி மாதிரி இருக்கும் அதை கீழே தள்ளி விடுவாரா. தள்ளி விட்ட உடனே அப்படியே கட்டில் கீழே பார்த்தா இந்த ஹீரோ என்ன பண்ணுவானா, அவன் கீழே தாங்க படுத்துட்டு இருப்பான். அவன் இங்க மேல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுது மனசு நொந்தே போயிடுவாங்க. ஏன்னா அவன் நம்பிட்டு இருந்த அவங்க அப்பாவே அவனோட மனைவியை வச்சு செய்யறத பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடும். இப்ப இப்படி துரோகம் பண்றதை நினைச்சா அவனுக்கு இன்னும் வெறுப்பாவே இருக்கும். இதே டைம்ல மேல இருக்கிற ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது தெரியுமா, இதுதான் தடவை அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியும் உன் வீட்டுக்காரனால ஒண்ணுமே முடியாதுன்னு, நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு செய்யும் போது கீழே இருந்த அவன் பையனோட முகமே மாறிடுங்க. இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அங்க வந்த வேலைக்காரி, என்ன ரமன் நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அவனும், எல்லாம் தப்பு என்னோட தான், நான் அவளை திருப்தி பண்ணாத விட்டது தான் தப்பா போச்சு, இப்ப என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா தயவு செய்து ஏதாச்சும் மருந்து எடுத்துக்கோ, ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டாதான் உன்னால முடியும், அதுக்கப்புறம் என்ன திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு, ஆனா நான் அதெல்லாம் கேட்காம அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட அப்படியே பண்ணி இப்ப அது வெறுத்து போயிட்டு தான் இப்ப அவ வேற ஒருத்தவங்களை தேடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பிப்பாங்க. இதை கேட்ட அவ என்ன சொல்லுவானா, நீங்க கவலைப்படாதீங்க ரமன் பாபு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட கிளி செத்துருச்சுன்னு வச்சுக்க, நீங்க உங்க பொண்டாட்டிகிட்ட போயிட்டு உங்களோட வீக்னஸ் அவள்கிட்ட காட்ட வேணாம், அதுக்கு பதிலாக வெளியில எங்காச்சும் போயிட்டு வேற பொண்ணுங்க ஏதாச்சும் செய்யுங்க, அப்பதான் உங்க மான மரியாதை நல்லா இருக்கும், வெளியில இருக்கவங்கள்ட்ட நீங்க பண்ணும்போது கொஞ்சம் நீங்க டைம் எடுத்து நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்னு இவ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சொல்லும் போது உடனே இவனும் டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவானா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களால முடியலன்னா அவளை வேற யாராச்சும் திருப்திப்படுத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப டென்ஷன் ஆயிட்டு நேரா வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு, என் கிளி செத்துச்சு நீ சொல்றியா, வா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பெட்ல வச்சு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. அவளும் பயங்கரமா அழுவாளா, அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவளை போட்டு வச்சு சித்திரவதை பண்ணுவா. அவ அழுவுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா காட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப கொடூரமா மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சீன்ஸை செமாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவன் அவளை வச்சு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட கம்ப்ளீட் வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எத்தனோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.